ஆண்டவரும் மீட்பரும் உலக இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். லூக்கா நற்செய்தி நூல் 1 முதல் 10 அதிகாரங்களின் கேள்வி பதில்கள். லூக்கா நற்செய்தி நூலின் பொதுவான கேள்வி பதில்கள். கேள்வி எண் 1. லூக்கா சுவிசேஷத்தில் எத்தனை அதிகாரங்கள் உள்ளது? விடை 24 அதிகாரங்கள் உள்ளது. கேள்வி எண் 2. லூக்கா சுவிசேஷத்தில் எத்தனை வசனங்கள் உள்ளது? விடை 1151 வசனங்கள் உள்ளது. கேள்வி எண் 3. லூக்கா சுவிசேஷத்தில் சிறிய அதிகாரம் எது? விடை 16ஆம் அதிகாரம், 31 வசனங்கள் உள்ளது. கேள்வி எண் 4. லூக்கா சுவிசேஷத்தில் பெரிய அதிகாரம் எது? விடை 1ஆம் அதிகாரம், 80 வசனங்கள் உள்ளது. கேள்வி எண் 5. லூக்கா சுவிசேஷத்தில் சிறிய வசனம் எது? விடை லூக்கா 22ஆம் அதிகாரம், 62ஆம் வசனம். கேள்வி எண் 6. லூக்கா சுவிசேஷத்தில் பெரிய வசனம் எது? விடை லூக்கா 6ஆம் அதிகாரம், 17ஆம் வசனம். கேள்வி எண் 7. லூக்கா சுவிசேஷத்தை எழுதியவர் யார்? விடை லூக்கா. கேள்வி எண் 8. லூக்கா சுவிசேஷம் எழுதப்பட்ட காலம் எது? விடை கிபி 59ஆம் ஆண்டு எழுதப்பட்டதாக நம்பப்படுகிறது. கேள்வி எண் 9. லூக்கா சுவிசேஷம் எழுதப்பட்ட இடம் எது? விடை செசரியாவில் எழுதப்பட்டிருக்கலாம் என நம்பப்படுகிறது. கேள்வி எண் 10. லூக்கா நற்செய்தியாளரின் தொழில் என்ன? விடை லூக்கா ஒரு மருத்துவர். கேள்வி எண் 11. லூக்காவின் ஆயுசு நாட்கள் எத்தனை வருஷம்? விடை 84 வருஷம். கேள்வி எண் 12. இயேசு கற்றுக் கொடுத்த உவமைகளில் எத்தனை உவமைகள் லூக்கா சுவிசேஷத்தில் இடம்பெற்றுள்ளது? விடை 19 உவமைகள். கேள்வி எண் 13. இயேசு செய்த அற்புதங்களில் எத்தனை அற்புதங்கள் லூக்கா சுவிசேஷத்தில் இடம்பெற்றுள்ளது? விடை 7 அற்புதங்கள். கேள்வி எண் 14. லூக்கா சுவிசேஷத்தில் மட்டும் காணப்படும் உவமைகள் எத்தனை? விடை 2 உவமைகள். இளைய குமாரன் உவமை, நல்ல சமாரியன் உவமை. கேள்வி எண் 15. லூக்கா சுவிசேஷத்தில் உள்ள பழைய ஏற்பாட்டு மேற்கோள்கள் எத்தனை? விடை 6 பழைய ஏற்பாட்டு மேற்கோள்கள் இடம்பெற்றுள்ளது. கேள்வி எண் 16. லூக்கா நற்செய்தியாளர் பிறந்த இடம் எது? விடை சீரியாவில் உள்ள அந்தியோகியா. கேள்வி எண் 17. லூக்கா சுவிசேஷம் யாருக்காக எழுதப்பட்டது? விடை தேயோப்பிலு என்னும் கிரேக்க மருத்துவருக்காக எழுதப்பட்டது. கேள்வி எண் 18. லூக்கா நற்செய்தியாளர் தனது நற்செய்தியில் எதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்? விடை லூக்கா நற்செய்தியாளர் இயேசு கிறிஸ்துவை மனுஷகுமாரனாக காண்பித்ததால் தனது நற்செய்தியில் பெண்கள் மற்றும் ஜெபத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார். லூக்கா நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரத்தின் கேள்வி பதில்கள்.
கேள்வி எண் 1. சகரியாவின் மனைவி பெயர் என்ன? விடை எலிசபெத். கேள்வி எண் 2. தேவாலயத்திற்குள் பிரவேசித்து தூபம் காட்டுகிறதற்கு சீட்டை பெற்றது யார்? விடை சகரியா. கேள்வி எண் 3. சகரியா தூபம் காட்டுகிற வேளையில் ஜனங்கள் வெளியே என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? விடை ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். கேள்வி எண் 4. தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டது யார்? விடை யோவான். கேள்வி எண் 5. எலியாவின் ஆவியும் பலமும் உடையவர் யார்? விடை யோவான். கேள்வி எண் 6. தேவாலயத்தில் சகரியாவுக்கு தரிசனமானது யார்? விடை காபிரியேல் தூதன். கேள்வி எண் 7. எலிசபெத் கர்ப்பவதியான போது எத்தனை மாதம் வெளிப்படாதிருந்தாள்? விடை 5 மாதம். கேள்வி எண் 8. காபிரியேல் தூதன் மரியாளிடம் பேசிய இடம் எது? விடை கலிலேயாவில் உள்ள நாசரேத். கேள்வி எண் 9. மரியாளிடம் ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொன்னது யார் யார்? விடை காபிரியேல் தூதன் எலிசபெத். கேள்வி எண் 10. இது எப்படியாகும்? புருஷனை அறியேனே என்று யார் யாரிடம் கூறியது? விடை மரியாள் தேவதூதரிடம் கூறியது. கேள்வி எண் 11. எலிசபெத்தை வாழ்த்தியது யார்? விடை மரியாள். கேள்வி எண் 12. விசுவாசித்தவளே பாக்கியவதி என்று கூறியது யார்? விடை எலிசபெத். கேள்வி எண் 13. மரியாள் எலிசபெத்தின் வீட்டில் எத்தனை நாள் தங்கியிருந்தாள்? விடை 3 மாதம். கேள்வி எண் 14. யோவானுக்கு எத்தனையாவது நாளில் விருத்த சேதனம் பண்ணினார்கள்? விடை 8ஆம் நாள். கேள்வி எண் 15. வாய் திறக்கப்பட்டு நாவும் கட்டவிழ்க்கப்பட்டு தேவனை ஸ்தோத்தரித்து பேசியது யார்? விடை சகரியா. லூக்கா நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரத்தின் கேள்வி பதில்கள். கேள்வி எண் 1. குடிமதிப்பு எழுத வேண்டும் என்று கட்டளையிட்டது யார்? விடை அகஸ்துராயன். கேள்வி எண் 2. சீரியா நாட்டு தேசாதிபதியின் பெயர் என்ன? விடை சிரேனியு. கேள்வி எண் 3. யோசேப்பு தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாயிருந்தபடியினால் குடிமதிப்பு எழுத எங்கிருந்து எங்கு சென்றார்? விடை யோசேப்பு நாசரேத்திலிருந்து யூதேயா நாட்டில் உள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு சென்றார். கேள்வி எண் 4. சத்திரத்தில் இடமில்லாததால் பிள்ளையை, அதாவது இயேசுவை என்ன செய்தார்கள்? விடை பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையில் கிடத்தினார்கள். கேள்வி எண் 5. தேவதூதர்கள் மெய்ப்பர்களை சந்தித்த நேரம் என்ன? விடை ராத்திரி நேரம். கேள்வி எண் 6. பரமசேனையின் திரள் தூதரோடு தோன்றி யாரை துதித்தார்கள்?
விடை தேவனை துதித்தார்கள். கேள்வி எண் 7. தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் பிள்ளையையும் கண்டது யார்? விடை மேய்ப்பர்கள். கேள்வி எண் 8. இந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணியது யார்? விடை மரியாள். கேள்வி எண் 9. மரியாளும் யோசேப்பும் பிள்ளைக்கு இயேசு என்று எத்தனையாவது நாள் பெயரிட்டார்கள்? விடை 8ஆம் நாள். கேள்வி எண் 10. முதற் பேரான எந்த ஆண் பிள்ளையும் கர்த்தருக்கு பரிசுத்தமான தெனப்படும் என்று எங்கு எழுதியிருக்கிறது? விடை கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறது. கேள்வி எண் 11. மரியாளும் யோசேப்பும் நியாயப்பிரமாணத்தின்படி பலி செலுத்த இயேசுவோடு கூட எங்கு சென்றார்கள்? விடை எருசலேமுக்கு சென்றார்கள். கேள்வி எண் 12. நீதியும் தேவபக்தியும் உள்ளவன் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருந்தவன் யார்? விடை சிமியோன். கேள்வி எண் 13. உம்முடைய இரட்சண்யத்தை என் கண்கள் கண்டது என்றது யார்? விடை சிமியோன். கேள்வி எண் 14. இஸ்ரவேலிலே அநேகர் விழுகிறதற்கும் எழுந்திருக்கிறதற்கும் விரோதமாக பேசப்படும் அடையாளமாவதற்கும் இயேசு நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னது யார்? விடை சிமியோன். கேள்வி எண் 15. உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும். இந்த வாக்கியம் யார் யாரிடம் சொன்னது? விடை சிமியோன் மரியாளிடம் சொன்னது. கேள்வி எண் 16. ஆசேருடைய கோத்திரத்தால் பானுவேலின் குமாரத்தி யார்? விடை அன்னாள். கேள்வி எண் 17. குழந்தை இயேசுவை சந்தித்த பெண் தீர்க்கதரிசியின் பெயர் என்ன? விடை அன்னாள். கேள்வி எண் 18. 84 வயதுள்ள விதவை தேவாலயத்தில் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து வந்தாள். அவள் பெயர் என்ன? விடை அன்னாள். கேள்வி எண் 19. எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் இயேசுவை குறித்து பேசியது யார்? விடை அன்னாள். கேள்வி எண் 20. பிள்ளை வளர்ந்து டேஸ் பலன் கொண்டு டேஸ் நிறைந்தது. டேஸ் அவர் மேல் இருந்தது. விடை பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்தது. தேவனுடைய கிருபை அவர் மேல் இருந்தது. கேள்வி எண் 21. இயேசுவை காணாததினால் மரியாளும் யோசேப்பும் அவரை தேடிக்கொண்டே எங்கு வந்தார்கள்? விடை எருசலேமுக்கு வந்தார்கள். கேள்வி எண் 22. தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்து போதகர்களை வினாவியது யார்? விடை இயேசு கிறிஸ்து. அப்பொழுது இயேசுவின் வயது 12. கேள்வி எண் 23. மகனே, ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய்? இவ்வாக்கியம் யார் யாரிடம் சொன்னது? விடை மரியாள் இயேசுவிடம் சொன்னது. கேள்வி எண் 24. விசாரத்தோடே இயேசுவை தேடியது யார்? விடை மரியாளும் யோசேப்பும். கேள்வி எண் 25. இயேசுவானவர்
டேஸ் 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 அதிகம் அதிகமாய் விருத்தி அடைந்தார். விடை இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகம் அதிகமாய் விருத்தி அடைந்தார். லூக்கா நற்செய்தி நூல் 3ஆம் அதிகாரத்தின் கேள்வி பதில்கள். கேள்வி எண் 1. திபேரியு ராயன் ராஜ்யபாரம் பண்ணும் 15ஆம் வருஷம் யூதேயாவுக்கு தேசாதிபதியாயும் கலிலேயாவுக்கு அதிபதியாயும் இருந்தது யார்? விடை யூதேயாவின் தேசாதிபதி பொந்தியு பிலாத்து, கலிலேயாவின் அதிபதி ஏரோது. கேள்வி எண் 2. திபேரியு ராயன் ராஜ்யபாரம் பண்ணும் 15ஆம் வருஷம் பிரதான ஆசாரியராயிருந்தது யார்? விடை அன்னா காய்பா. கேள்வி எண் 3. சகரியாவின் குமாரன் யார்? விடை யோவான். கேள்வி எண் 4. மாம்சமான யாவரும் தேவனுடைய டேஸ் காண்பார்கள்? விடை ரட்சிப்பை காண்பார்கள். கேள்வி எண் 5. வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டாகும் என்று எந்த தீர்க்க தரிசன ஆகமத்தில் எழுதியிருக்கிறது? விடை ஏசாயா தீர்க்க தரிசன ஆகமம். கேள்வி எண் 6. யோவான் எங்கு எதை குறித்து பிரசங்கித்தார்? விடை யோவான் யோர்தான் நதிக்கு அருகான தேசமெங்கும் போய் பாவ மன்னிப்புக்கென்று மனந்திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்நானத்தை குறித்து பிரசங்கித்தார். கேள்வி எண் 7. விரியன் பாம்பு குட்டிகளே, இந்த வார்த்தை யார் யாரிடம் சொன்னது? விடை யோவான் ஸ்நானன் ஜனங்களை பார்த்து சொன்னது. கேள்வி எண் 8. கோடரியானது எங்கே வைக்கப்பட்டிருக்கிறது? விடை மரத்தின் வேரருகே வைக்கப்பட்டிருக்கிறது. கேள்வி எண் 9. யோவான் ஸ்நானனை போதகர் என்றது யார்? விடை ஆயக்காரர். கேள்வி எண் 10. யோவான் ஸ்நானனிடம் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டது யார்? விடை ஜனங்கள், ஆயக்காரர், போர் சேவகர். கேள்வி எண் 11. பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பவர் யார்? விடை இயேசு கிறிஸ்து. கேள்வி எண் 12. ஏரோதின் சகோதரன் பெயர் என்ன? அவனுடைய மனைவி பெயர் என்ன? விடை ஏரோதின் சகோதரன் பிலிப்பு, பிலிப்புவின் மனைவி ஏரோதியாள். கேள்வி எண் 13. யோவானால் கடிந்து கொள்ளப்பட்டது யார்? விடை ஏரோது. கேள்வி எண் 14. எப்போது வானம் திறக்கப்பட்டது? விடை இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. கேள்வி எண் 15. இயேசு ஞானஸ்நானம் பெறும்போது அவருடைய வயது என்ன? விடை 30 வயது. லூக்கா நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரத்தின் கேள்வி பதில்கள். கேள்வி எண் 1. இயேசு கிறிஸ்து பிசாசினால் எத்தனை நாள் சோதிக்கப்பட்டார்? விடை 40 நாள். கேள்வி எண் 2. மனுஷன் எதினால் பிழைப்பான் என்று இயேசு பிசாசிடம் சொன்னார்? விடை தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொன்னார். கேள்வி எண் 3. சில காலம் இயேசுவை விட்டு விலகி போனது யார்? விடை பிசாசானவன்.
கேள்வி எண் 4. இயேசு கிறிஸ்து பிசாசினால் சோதிக்கப்பட்ட பின்பு சென்ற இடம் எது? விடை கலிலேயா. கேள்வி எண் 5. இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளில் வாசித்த புஸ்தகம் எது? விடை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம். கேள்வி எண் 6. இயேசு கிறிஸ்து வாசித்த பின்பு புத்தகத்தை சுருட்டி யாரிடம் கொடுத்தார்? விடை பணிவிடைக்காரரிடம் கொடுத்தார். கேள்வி எண் 7. எவன் தன் ஊரில் அங்கீகரிக்கப்பட மாட்டான்? விடை தீர்க்கதரிசி. கேள்வி எண் 8. எலியாவின் காலத்தில் பஞ்சம் எத்தனை நாள் ஏற்பட்டது? விடை 3 வருஷமும் 6 மாதமும். கேள்வி எண் 9. எலியா பஞ்ச காலத்தில் யாரிடம் அனுப்பப்பட்டார்? விடை சீதோன் நாட்டிலுள்ள சரப்தா ஓர் விதவையிடம் அனுப்பப்பட்டார். கேள்வி எண் 10. எலியா சொஸ்தமாக்கிய குஷ்டரோகியின் பெயர் என்ன? விடை சீரியா தேசத்தானாகிய நாகமான். கேள்வி எண் 11. இயேசு கிறிஸ்துவை யார் எங்கிருந்து தள்ளிவிட நினைத்தனர்? விடை இயேசு கிறிஸ்துவை நாசரேத்தூரில் உள்ள ஜெப ஆலயத்தில் இருந்த எல்லாரும் செங்குத்தான மலை சிகரத்திலிருந்து தள்ளிவிட நினைத்தனர். கேள்வி எண் 12. இயேசுவின் வசனம் எப்படிப்பட்டதாய் இருந்தது? விடை அதிகாரமுடையதாய் இருந்தது. கேள்வி எண் 13. இயேசு கிறிஸ்து அசுத்த ஆவிகளுக்கு எப்படி கட்டளை கொடுத்தார்? விடை அதிகாரத்தோடும் வல்லமையோடும். கேள்வி எண் 14. யாருக்கு கடும் ஜுரம் இருந்தது? விடை சீமோனின் மாமி. கேள்வி எண் 15. நீர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றது யார்? விடை அசுத்த ஆவி பிடித்த மனுஷன். லூக்கா நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரத்தின் கேள்வி பதில்கள். கேள்வி எண் 1. இயேசு கிறிஸ்து கெனசரேத் கடலருகே நின்றபோது எத்தனை படகுகளை கண்டார்? விடை 2 படகுகள். கேள்வி எண் 2. இயேசு கிறிஸ்து உட்கார்ந்த படகின் சொந்தக்காரர் யார்? விடை சீமோன். கேள்வி எண் 3. ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை என்றது யார்? விடை சீமோன். கேள்வி எண் 4. இயேசுவின் பாதத்தில் விழுந்து ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன் என்றது யார்? விடை சீமோன் பேதுரு. கேள்வி எண் 5. சீமோனின் கூட்டாளிகள் பெயர் என்ன? விடை செபதேயுவின் குமாரராகிய யோவானும் யாக்கோபும். கேள்வி எண் 6. சித்தமுண்டு சுத்தமாகு இவ்வாக்கியம் யார் யாரிடம் சொன்னது? விடை இயேசு கிறிஸ்து குஷ்டரோகியிடம் சொன்னது. கேள்வி எண் 7. சொஸ்தமாக்கப்பட்ட குஷ்டரோகியிடம் இயேசு கிறிஸ்து யார் கட்டளையிட்டபடி பலி செலுத்த கட்டளையிட்டார்? விடை மோசே. கேள்வி எண் 8. அதிசயமான காரியங்களை இன்று கண்டோம் என்றது யார்? விடை கலிலேயா யூதேயா நாடுகளில் உள்ள கிராம மக்கள்.
கேள்வி எண் 9. தேவதூஷணம் சொல்லுகிற இவன் யார் என்று சொன்னது யார்? விடை வேதபாரகர், பரிசேயர். கேள்வி எண் 10. பூமியிலே பாவங்களை மன்னிக்கும் அதிகாரம் உடையவர் யார்? விடை மனுஷகுமாரன். கேள்வி எண் 11. ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்தவன் யார்? விடை லேவி. கேள்வி எண் 12. இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களுக்கு விரோதமாய் முறுமுறுத்தது யார்? விடை வேதபாரகர், பரிசேயர். கேள்வி எண் 13. அநேக தரம் உபவாசித்து ஜெபம் பண்ணியது யார்? விடை யோவானுடைய சீஷர், பரிசேயருடைய சீஷர். கேள்வி எண் 14. மணவாளனுடைய தோழர்கள் எப்போது உபவாசிப்பார்கள்? விடை மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாளில் உபவாசிப்பார்கள். கேள்வி எண் 15. புது ரசத்தை விரும்பாதவன் யார்? விடை பழைய ரசத்தை குடித்தவன் புது ரசத்தை விரும்ப மாட்டான். லூக்கா நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரத்தின் கேள்வி பதில்கள். கேள்வி எண் 1. இயேசு கிறிஸ்து எந்த நாளில் பயிர் வழியே நடந்து சென்றார்? விடை ஓய்வு நாள். கேள்வி எண் 2. கதிர்களை கொய்து கைகளினாலே நிமிட்டி தின்றது யார்? விடை இயேசுவின் சீஷர்கள். கேள்வி எண் 3. ஓய்வு நாளில் செய்யத்தகாததை நீங்கள் ஏன் செய்கிறீர்கள் என்று கேட்டது யார்? விடை பரிசேயரில் சிலர். கேள்வி எண் 4. ஆசாரியர் தவிர வேறொருவரும் புசிக்கத்தகாத தேவ சமூகத்து அப்பங்களை புசித்தது யார்? விடை தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் புசித்தார்கள். கேள்வி எண் 5. சூம்பின வலது கையுடைய மனுஷன் இருந்த இடம் எது? விடை ஜெப ஆலயம். கேள்வி எண் 6. இயேசு 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு என்ன பெயரிட்டார்? விடை அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். கேள்வி எண் 7. பேதுருவின் சகோதரன் யார்? விடை அந்திரேயா. கேள்வி எண் 8. அல்பேயுவின் குமாரன் யார்? விடை யாக்கோபு. கேள்வி எண் 9. உங்கள் சத்துருக்களை டேஸ். விடை உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். கேள்வி எண் 10. உங்களை சபிக்கிறவர்களை டேஸ். விடை உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். கேள்வி எண் 11. உன் அங்கியை எடுத்துக் கொள்ளுகிறவனுக்கு எதை எடுத்துக்கொள்ள தடை பண்ணாதே. விடை வஸ்திரத்தையும் எடுத்துக்கொள்ள தடை பண்ணாதே. கேள்வி எண் 12. யார் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல? விடை சீசன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல. கேள்வி எண் 13. முட்செடிகளில் எந்த பழங்களை பறிக்கிறதில்லை? விடை முட்செடியில் அத்தி பழங்களை பறிக்கிறதில்லை. கேள்வி எண் 14. நெருஞ்சி செடியில் எந்த பழங்களை பறிக்கிறதில்லை? விடை திராட்சை பழங்களை பறிக்கிறதில்லை.
கேள்வி எண் 15. இருதயத்தின் நிறைவினால் டேஸ். விடை இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். லூக்கா நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரத்தின் கேள்வி பதில்கள். கேள்வி எண் 1. 100க்கு அதிபதி இயேசுவிடம் யாரை அனுப்பினான்? விடை யூதருடைய மூப்பரை அனுப்பினான். கேள்வி எண் 2. 100க்கு அதிபதி யூதர்களை நேசித்ததினால் அவர்களுக்காக என்ன செய்தான்? விடை ஒரு ஜெப ஆலயத்தை கட்டினான். கேள்வி எண் 3. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்றது யார்? விடை 100க்கு அதிபதி. கேள்வி எண் 4. இயேசு விதவையின் மகனை உயிரோடு எழுப்பிய ஊர் எது? விடை நாயின். கேள்வி எண் 5. வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று கேட்டது யார்? விடை யோவான். கேள்வி எண் 6. அலங்கார வஸ்திரம் தரித்து செல்வமாய் வாழ்கிறவர்கள் எங்கு இருக்கிறார்கள்? விடை அரசர் மாளிகையில் இருக்கிறார்கள். கேள்வி எண் 7. தீர்க்கதரிசியிலும் மேன்மையுள்ளவன் என்று இயேசு யாரை குறிப்பிடுகிறார்? விடை யோவான் ஸ்நானனை குறிப்பிடுகிறார். கேள்வி எண் 8. ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யாரை பார்க்கிலும் பெரிய தீர்க்கதரிசி ஒருவனும் இல்லை. விடை யோவான் ஸ்நானன். கேள்வி எண் 9. யாருடைய உபதேசத்தை கேட்டு தேவன் நீதிபரர் என்று அறிக்கையிட்டார்கள்? விடை யோவான். கேள்வி எண் 10. தங்களுக்கு கேடுண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டவர்கள் யார்? விடை பரிசேயர் நியாய சாஸ்திரிகள். கேள்வி எண் 11. யாரை பிசாசு பிடித்தவன் என்றார்கள்? விடை யோவான் ஸ்நானன். கேள்வி எண் 12. ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன் என்று யாரை சொன்னார்கள்? விடை மனுஷகுமாரனை சொன்னார்கள். கேள்வி எண் 13. எது அதன் பிள்ளைகள் எல்லாராலும் நீதியுள்ளதென்று ஒப்புக்கொள்ளப்படும்? விடை ஞானம். கேள்வி எண் 14. இயேசு தன்னோட போஜனம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொண்ட பரிசேயன் யார்? விடை சீமோன். கேள்வி எண் 15. இயேசு யாருடைய வீட்டில் இருந்தபோது பாவியான ஸ்திரீ இயேசுவின் பாதத்தில் பரிமள தைலம் பூசினாள்? விடை பரிசேயனாகிய சீமோனின் வீடு. லூக்கா நற்செய்தி நூல் 8ஆம் அதிகாரத்தின் கேள்வி பதில்கள். கேள்வி எண் 1. மகதலேனாள் மரியாளுக்கு எத்தனை பிசாசுகள் பிடித்திருந்தது? விடை 7 பிசாசுகள் பிடித்திருந்தது. கேள்வி எண் 2. ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவி பெயர் என்ன? விடை யோவன்னாள். கேள்வி எண் 3. எங்கு விழுந்த விதையை ஆகாயத்து பறவைகள் பட்சித்து போட்டது? விடை வழியருகே விழுந்த விதையை ஆகாயத்து பறவைகள் பட்சித்து போட்டது. கேள்வி எண் 4. விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான் என்ற உவமையில் விதை என்பது எதை குறிக்கிறது?
விடை விதை தேவனுடைய வசனத்தை குறிக்கிறது. கேள்வி எண் 5. எந்த நிலத்தில் விதைக்கப்பட்டவர்களின் இருதயத்திலிருந்து பிசாசானவன் வசனத்தை எடுத்து போடுகிறான்? விடை வழியருகே விதைக்கப்பட்டவர்கள். கேள்வி எண் 6. கொஞ்ச காலம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்குகிறவர்கள் எந்த நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள்? விடை கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள். கேள்வி எண் 7. விளக்கை கொளுத்தி எதில் வைப்பார்கள்? விடை விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். கேள்வி எண் 8. கதரேனர் நாட்டில் இருந்த பிசாசு பிடித்தவன் பெயர் என்ன? விடை லேகியோன். கேள்வி எண் 9. லேகியோனிடமிருந்த பிசாசுகள் எந்த மிருகத்தினுள் புகுந்தன? விடை பன்றிகளுக்குள் புகுந்தன. கேள்வி எண் 10. இயேசுவை தங்களை விட்டு போகும்படி வேண்டிக் கொண்டது யார்? விடை கதரேனர் நாட்டு ஜனங்கள். கேள்வி எண் 11. ஜெப ஆலய தலைவன் யார்? விடை ஜெப ஆலய தலைவன் யவீரு. கேள்வி எண் 12. யவீருவின் மகள் வயது என்ன? விடை 12 வயது. கேள்வி எண் 13. இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட ஸ்திரீ எத்தனை வருடம் பெரும்பாடுள்ளவளாயிருந்தாள்? விடை 12 வருடம். கேள்வி எண் 14. இயேசுவானவர் யவீருவின் வீட்டுக்குள் எத்தனை சீசரை அழைத்து சென்றார்? விடை 3 சீசரை அழைத்து சென்றார். அவர்கள் பேதுரு, யோவான், யாக்கோபு. கேள்வி எண் 15. யவீருவின் மகளை குணமாக்கிய இயேசு மகளுக்கு என்ன கொடுக்க சொன்னார்? விடை ஆகாரம் கொடுக்க சொன்னார். லூக்கா நற்செய்தி நூல் 9ஆம் அதிகாரத்தின் கேள்வி பதில்கள். கேள்வி எண் 1. இயேசு சீசர்களிடம் எத்தனை அங்கி கொண்டு போக வேண்டாம் என்றார்? விடை 2 அங்கி கொண்டு போக வேண்டாம் என்றார். கேள்வி எண் 2. காற்பங்கு தேசாதிபதி யார்? விடை ஏரோது. கேள்வி எண் 3. யோவானை சிறைச்சேதம் பண்ணியது யார்? விடை ஏரோது. கேள்வி எண் 4. 5 அப்பம் 2 மீன்கள் அற்புதத்தில் சாப்பிட்ட புருஷர்கள் எத்தனை பேர்? விடை 5000 பேர். கேள்வி எண் 5. 5 அப்பம் 2 மீன்கள் அற்புதத்தில் ஜனங்கள் எத்தனை பேராக பந்தியிருந்தார்கள்? விடை 50 பேராக பந்தியிருந்தார்கள். கேள்வி எண் 6. 5 அப்பம் 2 மீன்கள் அற்புதத்தில் மீதியான துணிக்கைகளை எத்தனை கூடை நிறைய எடுத்தார்கள்? விடை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். கேள்வி எண் 7. நீர் தேவனுடைய கிறிஸ்து என்றது யார்? விடை பேதுரு. கேள்வி எண் 8. மனுஷகுமாரன் எத்தனையாவது நாளில் உயிர்த்தெழுவதாக சீசர்களிடம் கூறினார்? விடை 3ஆம் நாள். கேள்வி எண் 9. இயேசு ஜெபம் பண்ணும்படி மலைக்கு அழைத்து சென்ற சீசர்கள் எத்தனை பேர்? விடை 3 பேர். அவர்கள் பேதுரு, யோவான், யாக்கோபு.
கேள்வி எண் 10. இயேசு மலையில் ஜெபிக்கையில் வெண்மையாக பிரகாசித்தது எது? விடை இயேசுவின் வஸ்திரம். கேள்வி எண் 11. மலையில் இயேசு மறுரூபமான போது அவரோடு சம்பாஷித்த இருவர் யார்? விடை மோசே, எலியா. கேள்வி எண் 12. நாம் இங்கே இருக்கிறது நல்லது, இங்கே 3 கூடாரங்கள் போடுவோம் என்றது யார்? விடை பேதுரு. கேள்வி எண் 13. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்ற சத்தம் எங்கிருந்து வந்தது? விடை மேகத்திலிருந்து வந்தது. கேள்வி எண் 14. ஆண்டவரே, எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினி இறக்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா என்றது யார்? விடை யாக்கோபு, யோவான். கேள்வி எண் 15. கலப்பையின் மேல் தன் கை வைத்து பின்னிட்டு பார்க்கிறவன் எவனும் எதற்கு தகுதியுள்ளவன் அல்ல? விடை தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியுள்ளவன் அல்ல. லூக்கா நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரத்தின் கேள்வி பதில்கள். கேள்வி எண் 1. இயேசு 70 பேரை தெரிந்து கொண்டு அவர்களை எத்தனை பேராக அனுப்பினார்? விடை 2 பேராக அனுப்பினார். கேள்வி எண் 2. அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ டேஸ்? விடை அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். கேள்வி எண் 3. வேலையாள் எதற்கு பாத்திரனாயிருக்கிறான்? விடை வேலையாள் கூலிக்கு பாத்திரனாயிருக்கிறான். கேள்வி எண் 4. நியாயத்தீர்ப்பு நாளில் யாருக்கு நேரிடுவதை பார்க்கிலும் தீருவுக்கும் சீதோனுக்கும் நேரிடுவது லகுவாயிருக்கும்? விடை கோராசின் பெத்சாய்தா பட்டணத்திற்கு நேரிடுவதை பார்க்கிலும் தீருவுக்கும் சீதோனுக்கும் நேரிடுவது லகுவாயிருக்கும். கேள்வி எண் 5. வானபரியந்தம் உயர்த்தப்பட்டது எது? விடை கப்பர்நகூம். கேள்வி எண் 6. சாத்தான் மின்னலைப் போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டது யார்? விடை இயேசு கிறிஸ்து. கேள்வி எண் 7. நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டது யார்? விடை நியாயசாஸ்திரி. கேள்வி எண் 8. இயேசுவிடம் வந்து தன்னை நீதிமான் என்று காண்பிக்க நினைத்தது யார்? விடை நியாயசாஸ்திரி. கேள்வி எண் 9. எனக்கு பிறன் யார் என்று இயேசுவிடம் கேட்டது யார்? விடை நியாயசாஸ்திரி. கேள்வி எண் 10. கள்ளர் கையில் அகப்பட்டு குற்றுயிராய் கிடந்தவன் எங்கிருந்து எங்கு புறப்பட்டவன்? விடை எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு புறப்பட்டவன். கேள்வி எண் 11. கள்ளர் கையில் அகப்பட்டவனை கண்டு மனதுருகி காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்தது யார்? விடை சமாரியன். கேள்வி எண் 12. சமாரியன் கள்ளர் கையில் அகப்பட்டவனை பராமரிக்க சத்திரக்காரனுக்கு எவ்வளவு பணம் கொடுத்தான்? விடை 2 பணம் கொடுத்தான். கேள்வி எண் 13. மார்த்தாளின் சகோதரி பெயர் என்ன? விடை மரியாள்.
கேள்வி எண் 14. அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கியது யார்? விடை மார்த்தாள். கேள்வி எண் 15. தன்னை விட்டெடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டது யார்? விடை மரியாள். லூக்கா நற்செய்தி நூல் 1 முதல் 10 அதிகாரங்களின் கேள்வி பதில்கள் தொகுப்பாக இந்த வீடியோ அமைந்துள்ளது. லூக்கா நற்செய்தி நூலை ஒருமுறை வாசித்த பிறகு இந்த வீடியோவை பார்ப்பீர்கள் என்றால் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். லூக்கா நற்செய்தி நூலில் உள்ள மற்ற அனைத்து அதிகாரங்களுக்கும் கேள்வி பதில்கள் தேவைப்படுவோர் ஸ்கிரீன்ல தெரிகிற பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வேதம் சார்ந்த தகவல்களை அறிந்து கொள்ள ஜீசஸ் சாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.